வணக்கம். நமோ புத்தாயா. புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது. மாஸ்டர் ஷிங்யூன் அவர்களுடைய நினைவை போற்றி மாஸ்டர் அவர்களின் புத்த தம்மம் பியூர் அண்ட் சிம்பிள் என்ற நூலில் 3 acts of goodness, 3 நற்செயல்கள். உலகில் ஒருவர் மரணத்திற்கு பின் எதை விட்டு செல்வோம் என்ற ஒரு வினாவிற்கு பொதுவாக அவர்கள் வாழ்ந்த நாளில் செய்த செயல்கள், அதாவது கர்மா என்பதை பலர் ஏற்றுக்கொண்டார். அது ஒரு வகையில் உண்மையும் ஆகும். கர்மா என்ற சொல் பொதுவாகவே செயல் என்று பொருள். அப்படி செயல் நல்ல செயலாக இருக்கும், நன்மை தரக்கூடியதாக இருக்கும், தீமை தரக்கூடியதாகவும் இருக்கும். எனவே கர்மா என்பது செயல் என்றால் அந்த செயல் உடலால், உரையால், உணர்வால் புரியக்கூடிய செயல் அல்லது கர்மா என்று சொல்லப்படும். 1998 மாஸ்டர் ஷிங்யூன் அவர்கள் பௌத்த தம்மத்தை தைவான் நகரத்தில் குறிப்பாக 3 நற்செயல்கள் 3 good deeds நிகழ்ச்சியை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்டின் துணை பிரதமர் பங்கேற்றார். தாய்வான் நாட்டின் துணை பிரதமர் இதை அன்றே சொல்லியிருக்கிறார். டூ குட் டீட்ஸ், நற்செயல் புரியுங்கள், ஸ்பீக் குட் வேர்ட்ஸ், நல்ல சொற்களை பேசுங்கள், திங்க் குட் தாட்ஸ், நல்ல எண்ணத்தை சிந்தியுங்கள் என்று கூறியிருக்கிறார். அப்போதிலிருந்து இன்று வரை 3 நற்பண்புகளை, 3 நற்செயல்களை புத்தர் ஒளி பன்னாட்டு பேரவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நல்ல செயல்களை செய்வோம் என்பதற்கு பிறரின் மனம் புண்படாத செயல் எனலாம். புத்தரின் பஞ்சசீல ஒழுக்கமான உயிர்கொலை புரிதல் இன்றி விலகுவது, பிறர் பொருளை திருடுவதில் இருந்து விலகி இருப்பது, பிழையான காம செயல்களில் இருந்து விலகி இருப்பது, மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொண்டு அதனால் ஏற்படும் செய்ய தூண்டும் தீமைகளை தவிர்த்து நிற்பது என்ற நல்ல செயல்களை பௌத்த தம்மம் குறிப்பிடுகிறது. அதே போன்று நல்ல சொற்களை பேசுவது என்பது 3 good words, speak good words. நல்ல சொற்கள் எனப்படுவது தூய்மையான மனதிலிருந்து வெளிப்படும் சொல். பிறரை அன்போடும் நேசத்தோடும் இனிய சொற்களாலும் பேசும்போது நாம் உண்மையை மட்டுமே பேச தோன்றும் இயல்பு. எனவே நேர்மையாக பேசுவது நல்ல நட்பை வளரச் செய்யும். உரையால் நல்ல சொற்கள் பேசுவதை பிறர் மீது வெறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல், உண்மையான அன்பும் இரக்கமும் உடைய சொற்கள் மெய்யறிவை வளர்க்க, உறவுகளை மேம்படுத்த உதவும். அதே போன்று 3வது திங்க் குட் தாட்ஸ், நல்ல எண்ணத்தை சிந்தியுங்கள். தூய்மையான மனதில் நல்ல சிந்தனை இயல்பாகவே உருவாகும். சந்தேகம், பொறாமை, பேராசை, கோபம் ஆகிய சிந்தனையிலிருந்து விலகி அன்பான இரக்கம், ஆரோக்கியமான சபதம் எடுப்பது, பௌத்த கோட்பாடான காரண காரிய விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு புதிய ஆற்றலை நமக்கு உருவாக்கி கொள்வது
நல்ல சிந்தனையின் அடிப்படையில். எனவே எளிமையாக சொல்வதானால், விதை விதைப்பவன் விதை அறுப்பான் என்ற உலகளாவிய அனைவருக்குமான உன்னத கோட்பாடு ஆக்ட்ஸ் ஆஃப் 3 குட் டீட்ஸ். எனவே தி லா ஆஃப் காஸ் என்ற பௌத்த கோட்பாடு இயற்கை விதி என தமிழில் சொல்லலாம். அது எழும் மனிதர்களிலே எழும், மறையும், மாறும், மீண்டும் எழும். அப்போது மனதில் நேர்மையற்ற எண்ணங்கள் எழுவது அல்லது எழும்போதும் அது ஒரு வாழ்க்கையின் சுழற்சி என விளக்கப்படுகிறது. நமது உடலில் அழுக்குகள் ஷாம்பு சோப்பு போட்டு நீக்குவது போல தீயவற்றை நீக்க நாம் சபதம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி அதற்காக பௌத்த தம்மத்தில் பயிற்சிகள் பல வகையாக சொல்லப்படுகிறது. இந்த 3 நற்செயல்களோடு நாம் தியான பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். வரலாற்றில் பல 100 முனிவர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். பலர் மிகச்சிறந்த முனிவர்களாக நாம் அறியப்படுகிறோம். 3 செயல்களும் புத்தரால் போதிக்கப்பட்டவை. நாம் அவற்றை நமது வாழ்வில் செயல்படுத்தவும், நல்ல சொற்களை பேசவும், நல்ல சிந்தனையை வளர்க்கவும் நாம் வழக்கப்படுத்தி